ஹலோ மைடியா buddies, வெல்கம் பேக் டு சினிட்டி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பாகுபலி 3 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆனால் பாகுபலி 3 எல்லாம் கிடையாது. பாகுபலி 1 and 2 இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையுமே கொலாப் பண்ணி ஒரே படமாக அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். October 31 ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து பாகுபலி 2015 நினைக்கிறேன். பாகுபலி 2 வந்து 2017 இப்படி ரிலீஸ் ஆன ரெண்டு படமே வேறு லெவலில் இருக்கும். ராஜமௌலி அவருடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பின்னிருப்பார். டைரக்ஷன் வைஸ் வந்து அதுதான் இப்போ வரைக்குமே எல்லா டேரக்டர்ஸும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய மாதிரி ஒரு டைரக்ஷன் அது. ஸோ அப்படி இருக்கும். விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலே அதெல்லாம் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதோடைய இப்போ அந்த கொலாபரேஷன் ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரே படமாக அப்படி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துப்போம். மியூசிக் வைஸு படம் வேறு லெவலுங்க. கீரவாணி பின்னிருப்பார். நான் அரசனான பிறகு நீதான் என் படைத்தலைவன். வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவார். நீங்கள் மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும், அதுவே என் விருப்பம். தேவசேனையே உன் மனைவி, இதுவே என் வாக்கு. நான் உன்னுடையவன் தேவசேனா. நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. பாகுபலி மீண்டு விட்டான். பாகுபலி த எப்பிக் உண்மையிலே ஒரு எப்பிக்கான ஒரு மூவி தான். ஸோ அதில் மாற்றமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 2015 2017 அது வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஸோ மறுபடியும் அகைன் தேட்டரில் போய் பார்க்கும்போது வந்து அதை ரீகால் பண்ணுறதே அந்த ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். சூப்பரான ஒரு படம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படி ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ வேறு லெவலில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பின்னிருப்பாங்க. ஏன்னா அத்தனை வருஷம் இந்த ஒரு படத்துக்காக அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 years பக்கம் இந்த ஒரு படம், அவ்வளோதான். அப்படி பாகுபலி அதுக்காக வந்து அப்படி வெயிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான முழு ரிசல்ட்டும் கிடைச்சிது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசப்ஷன் வந்து மக்கள் மத்தியிலேருந்து கிடைச்சிது. ஸோ அதை வந்து ரீவிசிட் பண்ண போகிறோம். பாகுபலி த எப்பிக் 2 films 1 experience அப்படின்ட்டு அவங்களே போட்டாங்க. ஸோ ஒரே படமாக கிட்டத்தட்ட ஒரு 4 hours பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம ரீஎடிட்டு கட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாலும்
இந்த படம் வந்து அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலலாம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸாவது வேணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ டியூரேஷன்லாம் வருது அப்படின்றது. அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி பார்த்த படமாகவே இருந்தாலும் இன்னொரு டைம் தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். அப்போது மிஸ் பண்ணவங்களாக இருந்தால் கூட இப்போ தேட்டரில் பார்க்கலாம். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வேறு லெவல். ஒரு சூப்பரான ஒரு படம். தமிழ் சினிமாவில் மொத்த இந்தியன் சினிமாவுமே திரும்பி பார்த்த ஒரு படம் இது பாகுபலி த எபிக். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.